Hi everyone, இதுக்கு முன்னாடி வீடியோவில் 3 days பிளான் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் how to score 70 out of 70 in physics. ஃபிசிக்ஸில் நான் சென்டம் எடுக்கணும்னா எப்படி படிக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஐடியா இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன செய்ய கொடுக்க போகிறேன். கம்பேரிட்டிவ்லி ஃபிசிக்ஸ் படிக்கிறது ஈஸி தான், பட் டெரிவேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்கள் படித்து என்ன செய்யணும், நல்லா எழுதி பார்க்கணும் டெரிவேஷன்ஸ்லாம் ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா. ஸோ ப்ளீஸ் ஆர் லைக் திஸ் வீடியோ ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ். ஸோ கொஷின் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு 15 1 மார்க்ஸ், 6 2 மார்க்ஸ், 6 3 மார்க்ஸ், 5 5 மார்க்ஸ். கெமிஸ்ட்ரியில் என்ன பேட்டர்ன் இருந்துச்சோ அதே தான். ஒரு கம்பல்சரி 2 மார்க் இருக்குது, ஒரு கம்பல்சரி 3 மார்க் இருக்குது. தென் ஃபிசிக்ஸில் மொத்தமே 10 சாப்டர் தான் இருக்கிறனால 2 மார்க்கில் 9 கொஷின் கேட்பாங்க, 3 மார்க்லேயும் 9 கொஷின் கொடுத்து தான் 6 கொஷின் கேட்பாங்க. கரெக்டாக? ஸோ அதனால் மொத்தமே 10 சாப்டர் தான் இருக்கிறனால ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டருமே ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. ஏன்னா 9 2 மார்க் உங்களுக்கு கேட்கணும். ஸோ 10 சாப்டரில் இருந்துமே மோஸ்ட்லி ஒரு கொஷின், ஏதாவது ஒரு சாப்டர் மட்டும் விட்டுட்டு மீதி 9 சாப்டர்லையுமே ஒரு 2 மார்க் கேட்டுருவாங்க. அதே மாதிரி 3 மார்க்கும் அப்படி தான். 5 மார்க் 10 கொஷினில் 5 கொஷின் நீங்கள் எழுத போகிறீங்க. அப்போ 10 லெசன்லையுமே ஒரு 5 மார்க் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் எல்லா சாப்டருமே ஃபிசிக்ஸில் இருந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் லெசன் வைஸாக போகிறத விட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்னு படிக்கிறது தான் ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு வைஸான ஐடியா. ஸோ நான் எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். 1 மார்க்கை பொறுத்தளவுக்கு புக் பேக் ஒரு லெசனில் 15 தான் இருக்குது. ஸோ 10 லெசன் 15 150 1 வேர்டு தான். அந்த 11ஆம் லெசனில் இருக்க 1 வேர்டு படிச்சுக்கணும், மறந்துடாதீங்க. 11ஆம் லெசனில் இருக்க 1 வேர்டும் கேட்பாங்க. 2 மார்க் 3 மார்க் மோஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க லாஸ்ட் லெசனில், பட் 1 வேர்டு கேட்பாங்க. ஸோ 11 லெசனில் இருக்க 1 வேர்டு படிச்சுக்கோங்க. 8 to 12 கொஷின் உங்களால் எழுத முடியும். ரிமைனிங் புக்கின் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ புக்கின் எப்படி கேட்பாங்கிற தனியாக நான் ஒரு வீடியோவில் பேசுகிறேன். கம்மிங் டு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். இந்த 2 மார்க் 3 மார்க்கை பொறுத்தளவுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் அதெல்லாமே எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன, எல்லா சாப்டரில் இருக்க புக் பேக்கில் இருக்க 2 மார்க் 3 மார்க் படித்தா போதுமானது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸில் ஒரு சாப்டருக்கு பின்னாடியும் ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஷார்ட் ஆன்சர்ஸில் இருக்கிறது தான் 2 மார்க் 3 மார்க். அண்ட் சில லாங் ஆன்சர் கொஷின், லாங் ஆன்சர்ஸ் இருக்கும். அதுலேயும் 2 மார்க் 3 மார்க் சில கொஷின்ஸ் இருக்கும். அதாவது ஒரு புக்கு நீங்கள் வந்து ஒரு லெசன் புக் பேக் போனீங்கன்னா MCQ இருக்கும், ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கும், லாங் ஆன்சர்ஸ் இருக்கும். அந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே ஒரு லெசனில் இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் 2 மார்க் 3 மார்க். சம் 3 மார்க்ஸ் வந்து லாங் ஆன்சர்ஸ் வந்து கேட்பாங்க. அது நான் என்னன்ட்டு உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுக்கும்போது லிஸ்ட் தரேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு லெசனில் இருக்க புக் பேக் ஷார்ட் ஆன்சர்ஸையும் சம் லாங் ஆன்சர்ஸை நீங்கள் வந்து ஒரு லெசனையும் படிச்சிட்டிங்கனாலே 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து என்னது, இட் இஸ் ஃபினிஷ்ட். எல்லா 10 லெசனில் இருக்க புக் பேக்கை படிச்சிங்கனாலே போதும். இல்லை எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அட்லீஸ்ட் 8 சாப்டரில் இருக்க புக் பேக்கை ஃபுல்லாக நீங்கள் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் படிச்சே ஆகணும். இது கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் படிக்கணும். ஏன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்னா கம்பல்சரிக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி சம்டைம்ஸ் அந்த 5 2 மார்க் எழுதுறோம், கம்பல்சரி தவிர்த்துட்டு 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதுறோம் வந்துருமா, அதிலே வந்து உங்களுக்கு தியரி கஷ்டமாக கேட்டால் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ட்ல தான் கேட்பாங்க, ஈஸியாக கேட்பாங்க. ஸோ அதனால் சம்டைம்ஸ் தியரி கொஷின் மறந்துடுச்சு இல்லை கஷ்டமாக கேட்டிருக்காங்கன்னா ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் 2 மார்க் 3 மார்க் நீங்கள் என்ன படிக்கணும்னா எல்லா சாப்டரில் இருக்க புக் பேக் ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர், சம் லாங் கொஸ்டின் ஆன்சர். புக் பேக் மட்டும் படித்தாலே போதும் 2 மார்க் 3 மார்க்குக்கு. தென் நான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன், அதை படித்தா போதுமானது. ஸோ புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், இதுதான் 2 மார்க் 3 மார்க் நீங்கள் படிக்க வேண்டியது. கம்பல்சரிக்கு ப்ராப்ளம்ஸ் நான் கொடுக்குறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம் ரீசனிங் கொஷின்ஸ், அதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்ட்டு. தென் 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு எல்லா லெசனில் இருக்க புக் பேக் 5 மார்க் படிக்கிறது ரொம்ப கஷ்டம், இம்பாசிபிள். 15 20 கொஷின் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டு டாப் 65 மார்க். இந்த டாப் 65 மார்க் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இல்லைனா நான் நெக்ஸ்ட் டேயில் நான் உங்களுக்கு மெசேஜ் அப்லோட் பண்ணிடுறேன், அந்த PDF-ஆக கொடுத்துட்றேன். ஸோ அந்த PDF ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அந்த 60 கொஷின் தான். அந்த 60 கொஷின் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 4 5 மார்க் கன்ஃபார்மாக எழுதிட முடியும். 100% 4 5 மார்க் நீங்கள் எழுதிட முடியும். ரிமைனிங் ஒரு 5 மார்க்கும் உங்களால் எழுத முடியும், 5 மார்க் கூட எழுத முடியும். பட் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கொஷினை கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் 4 5 மார்க்ஸ் கண்டிப்பாக எழுத முடியும். ஸோ ரிமைனிங் அந்த ஒரு 5 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பாருங்கள், எப்படி கேட்டிருக்காங்க, என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க. ஏன்னா நான் டாப் 60 எல்லா கொஷினும் கவர் பண்ணி கொடுத்துருவேன். பட் சம் கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்காத கொஷின், நான் கொடுக்காத கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன செய்யுங்க, ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு திஸ் டாப் 65 மார்க்ஸ் தான். சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ஸை கூட என்ன செய்வாங்க, அந்த 2 மார்க் 3 மார்க்னு ரொம்ப ரேராக பிரித்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி 5 மார்க் அப்படியே கேட்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு 65 மார்க்ஸ் என்ன செய்யுங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு புக் பேக் 1 வேர்டு நீங்கள் படிக்கணும். தென் புக் பேக்கில் இருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர், ஒரு சில லாங் கொஸ்டின் ஆன்சர் படிக்கணும். தென் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் படிக்கணும். தென் 5 மார்க்குக்கு அந்த டாப் 65 மார்க். இதை நீங்கள் ஒழுங்காக படிச்சிட்டிங்கனாலே 90% மார்க் எடுத்துடலாம். இதெல்லாம் புக் பேக் 1 மார்க். நீங்கள் பாருங்கள், நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன். புக் பேக் 1 மார்க், அதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்கிற 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்னால் ஷார்ட் ஆன்சர்ஸ், சம் லாங் கொஸ்டின் ஆன்சர். புக் பேக்கில் இருக்க எல்லாமே சொல்கிறேன். தென் 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு அந்த 65 மார்க்ஸ். இதற்கப்புறமா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் படிச்சிங்கன்னா
இது உங்களுக்கு கம்பல்சரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கம்பல்சரி இல்லாமல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு 10 மார்க்கு, இதில் 10 இந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சேர்த்து 10, 15, 25 மார்க்கு, இதில் 20 மார்க்கு. ஸோ எவ்வளோ வருது? 45, 55 மார்க்கு அவுட் ஆஃப் 70. உங்களுக்கு 85% சம்டைம்ஸ் கம்பல்சரி அண்ட் 5 மார்க்கில் வந்து +or-5 சேர்த்திங்கன்னா 90% வரைக்கும் உங்களால் இதில் என்ன செய்ய முடியும்? ஸ்கோர் பண்ண முடியும். இந்த விஷயங்களை நீங்கள் படிச்சிங்கனாலே. ரிமைனிங் 10 மார்க்குக்கு நீங்கள் என்ன செய்யணும்? புக் இன் 1 வேர்ட் படிக்கணும். கம்பல்சரி ரீசனிங்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? தெரிஞ்சிருக்கணும். பட் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதை கொடுங்க. நான் இந்த ஸ்லைடு இங்கே எழுதியிருக்கேன் தெரியுமா? இதுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இதை படித்தாலே 85 to 90% வரைக்கும் உங்களுக்கு எடுத்துடலாம். ஸோ ரிமைனிங்க்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம், எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புரிஞ்சா? இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கா ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கணும்னு? ஆல்ரெடி பிளான் சொல்லிட்டேன். இப்போ எப்படி ஃபிசிக்ஸ் படிக்கணுங்கிற ஒரு ஐடியாவும் கொடுத்துட்டேன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க், அந்த 65 மார்க் இருக்குல்ல, அந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தென் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க்குக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கொடுக்குறேன். சரி, அது யாரும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இப்போ தான் புதுசாக படிக்கிறேன் 2 மார்க் 3 மார்க் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ கீப் ப்ரிப்பேரிங், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அண்ட் எப்படி நம்ம வீடியோஸில் என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.